ஸோ வெல்கம். இந்த எபிசோட்ல வந்துட்டு நம்ம லோன்லினஸ் கண்டினியூ பண்ண போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லோன்லினஸ் அஸ் இவெண்ட் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? அதுல வந்துட்டு எல்லாரும் இருந்து லோன்லியா இருக்கிறது எப்படி, எல்லாரும் இல்லாம லோன்லியா இருக்கிறது எப்படி, எல்லாரும் இல்லாம லோன்லியா இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் டச் பண்ணோம். பட் ப்ராபப்ளி இந்த எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் எல்லாரும் இருந்தும் இல்லாம லோன்லியா இருக்கிறது எப்படின்றத பார்த்துட்டு லோன்லினஸ் அஸ் கேரக்டர் எப்படி இருக்கு, லோன்லினஸ் அஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உன்னோட ஐடியாஸையும் கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணுவோம், சைமாவோட ஐடியாஸையும் நம்ம பவுன்ஸ் பண்ணுவோம். நம்ம அப்படியே அதை எடுத்துட்டு போறோம். ஸோ இப்போ லோன்லினஸ் வந்துட்டு அஸ் கேரக்டர் வந்துட்டு நம்ம சும்மா ஆரம்பிப்போம், அங்கேருந்து எப்படி போகுதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். லோன்லினஸ் அஸ் கேரக்டர், லோன்லினஸ் அஸ் இவெண்ட் நம்ம பேசிட்டோம். ஓகேவா? லோன்லினஸ் அஸ் கேரக்டர் அப்படின்றத பத்தி உனக்கு என்ன ஃபீல் ஆகுது உங்க ரெண்டு பேரும்? சைமன், நீ ஆரம்பி. எனக்கு ஒண்ணு நீ ஆரம்பி. இருக்கு. எல்லாத்தையும் நான் என் பக்கம் திருப்பி விடுறேன். சரி, ஓகே. அப்புறம் நல்ல பாயிண்ட்ல சொன்னா வியூவர்ஸ் எல்லாம் உன் பக்கம் திரும்பிடுவாங்கட்டா. டேய், என்னடா நீனே உன் மண்டைக்குள்ள ஏதோ வச்சுட்டு என்ன வந்து அக்யூஸ் பண்ற? அதுதான் மச்சான் லோன்லினஸ் அட் கேரக்டர். லோன்லியா இருக்கிற பர்சன் மச்சான். எனக்கு நீ இப்போ லோன்லினஸ் அஸ் எ கேரக்டர் அப்படின்னு நீ சொன்னா அந்த கேட்டகரைசேஷன் எனக்கு எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல. ஆனா இப்படி பார்க்கலாம். இந்த கிளஸ்டர் ஏபிசி பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ், பர்சனாலிட்டி டைப்ஸ், டைப்ஸ்ல பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்கு. ஆஹா, அது வந்து அது வேற. இது வந்து பர்சனாலிட்டி சாப்பாடுன்னு சொல்லும் போது நீ பொன்னி அரிசியான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்கிசோஃப்ரெனியா வந்து பர்சனாலிட்டி இல்லை, அது வந்து ஒரு கண்டிஷன். ஆனா ஒரு பர்சனாலிட்டியே வந்து எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு போகும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்சனாலிட்டி டிசார்டரோட ஒரு ஷேட் இருக்கும். ஓகே, இப்போ ஓசிடின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து ஒரு இது தானே, ஒரு ஹிஸ்ட்ரியானிக், ஒரு ட்ரமாட்டிக்காக இருக்கிறது ஓசிடி, அந்த மாதிரி ரொம்ப ஆன்டி சோஷலாக இருக்கிறது, கிளிங்கியாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து சில பர்சனாலிட்டி டைப்ஸ் இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஓவராக இன்டென்ஸாக இருக்கும் போது அது வந்து பர்சனாலிட்டி டிசார்டர் ஆகுது. எப்போ டிசார்டர் ஆகுதுன்னா ஒரு லைஃப்பை வந்து நிஜமாவே வந்து டே டு டே லைஃபையே பாதிக்கிற அளவுக்கு போச்சுன்னா அது டிசார்டராக மாறுது. இப்போ நீ வந்து லோன்லினஸ் ஆஸ் அ கேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து கிளஸ்டர் ஏ அண்ட் சி, இப்போ நான் வந்து அந்த பிக்சர் நான் போடுறேன். கிளஸ்டர் என்னென்ன கிளஸ்டர் பர்சனாலிட்டி டைப்ஸ்னு. கிளஸ்டர் ஏல வந்து ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டி டிசார்டர், ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டி டைப் ஒன்று இருக்கு. ஸ்கீசாய்ட்னா தே ஆர் லோனர்ஸ். அவங்க வந்து நீ பார்த்துருப்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் அவங்களுக்கு தனியாக தான் இருக்க பிடிக்கும்னு கூட இல்லை, அவங்க தனியாக இருக்கிறது தான் அவங்களோட நார்மலே. ஓகே, அவங்க லோன்லியாக தான் இருப்பாங்க. லோன்லின்னு நம்ம சொல்லலாம்னா தனியான்னு சொல்லலாம். ஏன்னா தே லைக் டு ஜஸ்ட் அவாய்ட் கூட இல்லை, அது அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டைப். ஓகே, இது வந்து அவங்க இருக்கிறதே தனியாக தான் இருப்பாங்க, அவங்க பர்சனாலிட்டி டைப்பு தனியாக இருக்கிறது தான். இது இன்ட்ரோவர்ஷனுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வேற. நான் சொல்றது ஸ்கீசாய்ட் பர்சனாலிட்டி டைப்ஸ் ஆர் ஸோ ஐசோலேட்டட் ஃப்ரம் எவ்ரி திங் எல்ஸ், தே ஆர் ஜஸ்ட் பீயிங் வித் தெம்செல்வ்ஸ். அது வந்து அவங்களோட லைஃபையே சம்டைம்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து இது அது வந்து ஸ்கீசாய்டு. ஆனால் இப்போ என்னது கிளஸ்டர் சிக்கு வந்தேன்னா இந்த ஒரு அவாய்டன்ட் ஆர் டிபெண்ட் பர்சனாலிட்டி டைப்ஸ் இருப்பாங்க. இப்போ அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சில சிச்சுவேஷன், இப்போ கான்ஃப்ளிக்டையோ ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு பீப்புளையோ. அப்படி இல்லாட்டி ரொம்ப கிளிங்கியாக இருப்பாங்க, டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களால தனியாக இருக்க முடியாது, குரூப்ஸ்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த குரூப்ஸ் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு போயிட்டாங்கன்னா ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், பசங்க யாருமே என் கூட இல்லையே, தனியாக இருக்கிற மாதிரி அந்த கிளிங்கியாக இருப்பாங்க. இல்லை சில பேர் கூட ரொம்ப கிளிங்கியாக இருப்பாங்க, அது பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே லோன்லினஸ் வந்து வந்துட்டு போகும். அதாவது லோன்லினஸ்ன்றது ஒரு தீமாவே இந்த இந்த நீ நான் ஏன் இதை சொல்றேன்னு எனக்கு புரியுதுல்ல. நீ எப்படி இதை நீ கேட்டதுக்கு லிங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த சைக்கலாஜிக்கல் பேசிஸ்ல சொல்றேன். ஸோ
ஆஸ் அ கேரக்டர் அப்படின்னா இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்கு, இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கா? நாட் நாட் ஃபுல்லி, பட் பார்ஷலி. ஏன்னா இவங்களை வந்து தெரப்பி மூலியமா கொஞ்சம் அவங்களோட தாட் பண்ணி பாடுறா, நீ இப்படி இருக்க உனக்கு தெரியுதா அப்படின்றத புரிய வச்சு அதுலேருந்து கொஞ்சம் நார்மல் லைஃப் கொண்டு வர்றது. ஆனால் இந்த ஒரு பர்சனாலிட்டி டைப்ஸுக்கு ஒரு ஓவர், அதாவது லிங்கரிங் லோன்லினஸ் எப்பயுமே இருக்கும். அவங்க அந்த பர்சனாலிட்டி டைப்பை விட்டு வெளில போகும்போது ஒரு லிங்கரிங் லோன்லினஸ் இருக்கும். ஸோ அதான் அது டக்குன்னு எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. இப்போ சைமன் வந்து என்ன சொல்றான்னு கேட்போம். கூர்ந்து ஸ்கிரீனை பார்த்து கொண்டு இருக்கிறார் சைமன். இல்லடா, எனக்கு வந்து நிறைய இது தோணுச்சு எனக்கு. ஸோ லோன்லினஸ் அஸ் அ கேரக்டர் அப்படின்னா வந்து இப்போ ரித்தேஷ் சொன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து லைக் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னால இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கேன், இல்லை அவங்க பிறந்ததுலேருந்தே அப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன். ஆனால் வந்து எனக்கு வந்து லோன்லினஸ் அப்படின்றது அஸ் அ கேரக்டர் அப்படின்னா some people are forced to do it அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இப்போ நான் இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன். என்னன்னா வந்து பாய் ஹார்னஸ் பை விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ ஆப்பிரிக்கன் மூவி, அது ரியல் லைஃப் ஸ்டோரி அது. ஸோ அதில் வந்து லைக் பேசிக்காக என்ன நடக்கும்னா, அதில் வந்து ஒருத்தன் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக தண்ணி இருக்காது அவங்களுக்கு. பேசிக் அதான் ஆப்பிரிக்காவில் தண்ணி இருக்காது. தண்ணி ஏன் இருக்காதுன்னா, தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து டீஃபாரஸ்டேஷனும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால எல்லாரும் அக்ரிகல்ச்சர் காசு இல்லாதனால. ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ we have a luxury to have lonely feeling ஒரு கேரக்டரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அந்த ஒரு இடத்துல வந்து ஈவன் தோ அந்த ஒரு சின்ன பையன் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவனுக்கு அந்த லிபர்ட்டி ஆஃப் படிப்பு அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவன் வந்து அவனோட ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்ல. கடைசியில் அவன் தான் வந்து ஹீரோவா இருப்பான். பட் அந்த ஒரு நமக்கு வந்து அந்த லக்ஸுரி ஆஃப் சூசிங் டு ஃபீல் லோன்லி அப்படின்றதே அவனுக்கு வந்து கிடைக்காதங்க. he will be forced to be in it. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது, இல்ல ஒரு ஆர்ஃபனேஜ்ல இல்ல ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற ஒரு பாட்டியோ, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனா அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லோன்லி ஃபீலிங்லாம் வந்து கேரக்டரா அவங்க நார்மல் லைஃப்ல சின்ன கமெண்ட் மட்டும் தான், ஒரு சின்ன கமெண்ட் மட்டும். நீ பேசும்போது எனக்கு இது எதுவோ லோன்லினஸ் as a லைஃப் ஸ்டைலுக்கு இன்னும் ஆப்டா இருக்குமோ அப்படின்னு தோணுது, மோர் தென் as a கேரக்டர். ஏன்னா as a கேரக்டர் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் அபவுட் சாய்ஸ். ஆனா when it comes to a லைஃப் ஸ்டைல், அது இன்னும் கொஞ்சம் நல்லா உட்கார்ற மாதிரி இருக்கு லைஃப் ஸ்டைலோட. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா வந்து அந்த 4 பேர் ஒரு இதுல திருடுவாங்களா ஒரு தமிழ் படத்துல, அந்த ஒரு வீட்டை போயிட்டு ஜப்தி பண்ணிட்டு பண்ணுவாங்கல்ல, அதுல ஒருத்தன் வந்து லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருப்பான். அவன் வந்து என்ன சொல்றான், ஆனா லவ் ஃபெயிலியர் பத்தி எல்லாம் வந்து ஃபீல் பண்றதுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்ல மச்சான், நம்மளுக்கு சோத்துக்கே வழி இல்லை அப்படின்வான். சோ அந்த சிச்சுவேஷன்ல யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு டு இட்ல, அந்த லக்ஸரியே இல்லை உனக்கு. சோ அதேதான் இந்த விஷயத்துலயும் நடக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு நம்ம ஓவர்லாப்பிங் தீம் இருந்தா பரவாயில்ல எனக்கு, ஏன்னா எனக்கு ஒரு லோன்லினஸ்ல ஃபோக்கஸ்டா. ஆமா, ஏன்னா இது இந்த ஹோல் கேட்டகரைசேஷன் ஆஃப் இந்த பாட்காஸ்ட்ல பண்ற ஃபுல் கேட்டகரைசேஷனும் ஈஸி டு ஸ்பீக்ன்றதுக்காக தான் இப்படி ஸ்லைஸ் பண்ணிருக்கோம். there's no like perfect way to slice this or categorize this. இது எல்லாமே ஓவர்லாப் ஆன ஒரு விஷயம் தான். coming back to what Ritesh said, இப்ப சொல்லு, ஏன்னா கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஓகே. coming back to what Ritesh said, பர்சனாலிட்டி டைப்ஸ் டிஸார்டர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து பேசுறோம் இல்லையா, அந்த விஷயத்த பின் பண்ணிட்டு
அதையும் லோன்லினஸையும் நம்ம வந்துட்டு எடுத்து பேசுவோம். அண்ட் பிளஸ் சைமா சொன்ன ஆங்கிளையும் நம்ம கொஞ்சம் அந்த லென்ஸ் வழியாவையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒருத்தன் வேலைக்கு போறான், காலையில எரிஞ்சு வேலைக்கு போறான். அண்ட் ஹீஸ் a வெரி நார்மல் பர்சன் வச்சுக்கலாமே. he has to wake up, he has to go to job, he has to come back, feed his family. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவன் இருக்கான். And his job demands him to be in a team. ஒரு டீம் செட்டப்ல இருக்கிற ஒரு ஜாப் தான் வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். he is doing exactly the same. For simple கம்பேர் பண்றதுக்காக I'm keeping everything as same. But his job demands him to work. So his job demands him லென்த் ஆரம்பி நான் அப்படியே ஆகாத மாதிரி எடிட் பண்ணிடுறேன். சரி, எனக்கு என்ன கேள்வின்னா, ரெக்கார்டிங்ல கூட இது வரலையா, லைவ்ல மட்டும் வரலையா? ரெக்கார்டிங்ல மேபி வந்துச்சுன்னா அப்படி விட்டுருலாம்ல. வர மாட்டேங்குதா? ரெக்கார்டிங்லயும் வந்து வரல. ஆமா, டிலே ஆகும். லிபரேஷன்ல. சரி, எதுல வெட்டா? டிமாண்ட் ஜாப்ஸ் டிமாண்ட் பண்ண. சோ அந்த ஜாப் வந்துட்டு அவனை வந்துட்டு இண்டிபெண்டா இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கான், டீமோட இருக்கணும்ன்ற மாதிரி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ அவன் வந்துட்டு அவன் கேரக்டர்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அந்த டீமோட இருக்கிறவன் வந்துட்டு மச்சான், I think you should take time off ஒரு 2 minutes. என்னன்னு இதை ஃபிகர் அவுட் பண்ணு. ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ வந்துட்டு நீ சொன்ன உன்னோட எக்ஸாம்பிள் அந்த கேரக்டர்ல இருந்து எடுத்துப்போம். கேரக்டர் கிளாசிபிகேஷன், பர்சனாலிட்டி கிளாசிபிகேஷன்ல இருந்து எடுப்போம். பிளஸ் சைமா சொன்ன லென்ஸ்லயும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் தரேன். ஒரு நார்மலான ஒரு மனுஷன் காலைல எஞ்சி வேலைக்கு போகணும். அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தனுக்கு வந்துட்டு டீமோட வேலை செய்யற மாதிரி ஒரு ஒர்க்கு, இன்னொருத்தனுக்கு வந்துட்டு இண்டிபெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க். ஓகேவா? ஸோ இதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டா இருக்கு இந்த ஒர்க் பண்றான்ல, தனியா டீமோட எல்லாம் ஒர்க் பண்ணாம அவன் ரோல், அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே டீமோட இருக்கிற மாதிரி இல்லாம, he just needs to speak with people, பட் அந்த டீம் இல்லை அப்படின்னும் போது he comes back home and his hobby is in a way that he goes out and play a sport so that he can interact with team members. ஓகேவா? So already டீமோட இருக்கிறவன் வந்துட்டு probably want to come back and have a very calm time around him. ஓகேவா? So இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற லோன்லினஸ் எப்படின்னா, இஃப் யூர் லோன்லி, இஃப் யுவர் கேரக்டர் இஸ் லோன்லி, நீ இண்டிபெண்டா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தனிமையை விரும்புவ, நீ வந்துட்டு டீமோட வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் தனிமையோட வேலை செய்வ. ஓகேவா? அந்த டிஃபரன்ஸை ஹோல்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம கொஞ்சம். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு எனக்கு பர்சனலா இந்த கேரக்டர் அப்படின்னும் போது நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 பேர் செட்டிங்ல கூட நீ தனியா இருப்ப. 4 பேர் உட்காந்து பேசும்போது கூட நீ தனியா இருப்ப. ஓகேவா? உனக்கு சொல்ல அவ்வளவா இருக்காது. மத்தவங்க சொன்னதுக்கு ரியாக்ட் பண்ணவும் அவ்வளவா இருக்காது. இருந்தாலும் உள்ளக்குள்ள நீயே வச்சுப்ப, நீயே உன்கிட்டயே பேசிப்ப, பட் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்ட அவ்வளவா. பேசி என்ன பிரயோஜனம்னு நினைக்கலாம். ஓகேவா? அது ஒரு ஆஸ்பெக்டா இருக்கலாம். இல்லைன்னா பேசியே எதுவும் ஆக போறது இல்லை அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? நீ தனிமையா இருந்தாலும் நீ எந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கியோ அதே கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நீ 5 பேர் கூட இருந்தாலும் இருப்ப. ஸோ இட் வில் நாட் மேக் a big difference if you are with 5 people or with yourself. It doesn't depend on what your job is. நீ இண்டிபெண்டா வேலை செய்யற, டீம்ல வேலை செய்யற, இது எல்லாமே சர்பாஸ் பண்ற அந்த கேரக்டர். ஸோ தனிமை as a கேரக்டர் நான் மீன் பண்ணது அந்த ஸ்பாட். அந்த ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஸ்பாட் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி என்ன சொல்றது, ஒரு காமனா எல்லாரும் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் இல்லை. அப்படியா எல்லாரும் நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுவே ஒரு கேரக்டரா இருக்காது. அந்த கேரக்டர் இருக்காங்க, அந்த கேரக்டர்ஸ் வந்து சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணாலே எனக்கு வந்து அதுல வந்து உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றத விட
அந்த ஒரு சுச்சுவேஷனை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ம். ஓகே, என்ன சொல்றேன்னு கேளு. அதுல இருந்து ஐம் ட்ரைங் டு propose an idea within what you said. Okay, இப்போ லோன்லினஸ் பத்தி யோசிக்கும் போது நம்ம போன எபிசோட்லயும் பேசணும். நீ இப்ப சொன்ன பாயிண்டோடையும் ரெலவெண்டா ஒன்று இருக்கு. என்னன்னா, நம்ம தனியா இருக்கும் போதும் ஃபீல் பண்ணலாம், பீப்புளோட இருக்கும் போதும் ஃபீல் பண்ணலாம் லோன்லியா. ஓகே, ஏன்னா நீ இப்ப சொன்ன கேரக்டர் வந்து லோன்லியா இருக்கானா, ஐ டோன்ட் நோ. ஓகே, ஆனா லோன்லினஸ் ஃபீல் பண்றதுக்கு ரிலேட் பண்ணி எடுத்துட்டு போனா நான் வந்து என்ன சொல்லுவேன், 2 சிச்சுவேஷன். ஒரு சோஷியல் இது ஓவர் சோஷியலைசேஷன், சோஷியல் என்ன சொல்றது, அது ஒரு சோஷியல் பாவர்ட்டி வர்சஸ் சோஷியல் ஓவர்லோடுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு சோஷியல் ஓவர்லோடு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், அப்புறம் சோஷியல் பாவர்ட்டி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அதாவது நிறைய பேர் இருக்காங்க ஒன்று சுற்றி, அப்போ லோன்லினஸ். யாருமே இல்லை, அப்போ லோன்லினஸ். அந்த சோஷியல் ஓவர்லோட் அண்ட் சோஷியல் பாவர்ட்டி, அந்த 2 சுச்சுவேஷன்லேயுமே லோன்லினஸ் வருது. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம், அதை பார்த்துருக்கோம், மற்றவங்களதையும் பார்த்துருக்கோம், நம்மளும் பார்த்துருக்கோம். அதில் வந்து டக்குன்னு எனக்கு அகைன் சரி ஓகே, இதுக்கு முதல்ல சொல்லு, நான் பிரான்ச் அவுட் ஆயிடுவேன். நான் அந்த ஈவெண்ட்டுக்கு புஷ் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். ஏன்னா ஈவெண்ட் பத்தி நம்ம லாஸ்ட் எபிசோட்ல ஃபுல்லா பேசிட்டோம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஐடென்டிஃபை மை செல்ஃப். ஏன்னா நான் 2 விஷயமா பாக்குறேன். மேபி அந்த வொக்காபுலரியில நீ வேற மாதிரி சொல்லுவ, நான் வேற மாதிரி சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, ஓகேவா? ஆனா நான் என்ன ஒரு குரூப்ல போர்ட்ரே பண்ணும்போது நான் லோன்லியா போர்ட்ரே பண்றேன்ல, அந்த லோன்லியா போர்ட்ரே பண்றதுதான் லோன்லினஸ் அஸ் எ கேரக்டர்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு எங்கவோ திரும்ப நம்ம லோன்லினஸ் அஸ் இவெண்ட் போன எபிசோட் இல்லடா, போர்ட்ரே பண்றது பத்தி நான் சொல்றேன். எனக்கு உன்னோட கேட்டகரைசேஷனுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கு. அதனாலதான் நான் அதை விட்டு வெளில வரேன். ஓகே, எனக்கு வந்து வெளில வருது. ஓகே, ஆனா நம்ம போன எபிசோட்ல கவர் பண்ணதை திரும்ப பேச வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இத பத்தி தான் நம்ம போன எபிசோட் ஃபுல்லா பேசணும். நம்ம எனக்கு எல்லாரும் இருந்து தனிமையா இருக்கிறது எப்படி, எல்லாரும் இல்லாம தனிமையா இருக்கிறது எப்படின்றது. ஆமா ஆமா, எனக்கு வந்து லோன்லினஸ் அஸ் எ கேரக்டர் அப்படின்னாலே வந்து அது லோன்லினஸ்ஸான்றதே எனக்கு ஒரு கேள்வி, புரியுதா? அதனாலதான் எனக்கு அந்த கேள்வி கேட்போம். அது நல்ல கேள்வி, அது கேள்வி. ஏன்னா லோன்லினஸ் அஸ் எ கேரக்டர்னு இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது இட்ஸ் நாட் எ கேரக்டர். அது கேரக்டர்னா 2 நான் சொன்னதுதான், கிளஸ்டர் ஏ கிளஸ்டர் சி, அவங்கள பிரிச்சே வச்சிருக்காங்க, இவன் இப்படிதான் இவன் இப்படிதான்னு. ஸோ அந்த கேரக்டர் அதுல ஒரு அந்த பர்சனாலிட்டி டிசார்டரா வந்து நம்ம பார்க்கலாமே ஒழிய, லோன்லினஸ் அஸ் அ கேரக்டர்ன்றத விட அவங்க வந்து சாலிட்யூடா இருக்காங்க. அவங்க லோன்லியா இல்லை, சாலிட்யூடுக்கும் லோன்லிக்குமே நம்ம வந்து ஓவர்லாப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் லோன்லினஸ் அஸ் அ கேரக்டர் நீ சொல்லும் போது, நோபடி இஸ் லோன்லி as a character except for these personality disorder types. பட் அவங்களும் அந்த பர்சனாலிட்டி டிசார்டருக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அந்த கிளஸ்டர் ஏல இந்த ஸ்கீசாய்ட் பர்சனாலிட்டி, ஓகே, அவங்க வந்து நீ சொல்லலாம் லோன்லினஸ் as a கேரக்டர். அது கூட நான் சாலிட்யூட் as a கேரக்டர், பீயிங் வித் தெம்செல்வ்ஸ் as a கேரக்டர் தான் சொல்லுவேன். ஏன்னா லோன்லினஸ்ன்ற ஒரு வார்த்தையை நான் கொண்டு வர மாட்டாங்க அங்கேயும். ஆனா கிளஸ்டர் சில நான் வச்சான் சொல்லு ஒரே ஒரு வார்த்தை, லவ் ஃபெயிலியர் ஆனவன்னு சொல்லுவேன். லவ் ஃபெயிலியர் ஆனவனுங்களுக்கும் வந்து சாதா பர்சனல் லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கும் ஸ்கீசாய்ட் பர்சனாலிட்டி அந்த டைப் ஏ பர்சனாலிட்டி டைப் வந்து அவனுங்களோட கேரக்டர் லவ் ஃபெயிலியர் ஆச்சோ இல்லையோ அவனுங்களோட பர்சனாலிட்டி டைப் அதுதான். ஓகே, இப்போ நீ சொல்ற எனக்கு ஏதாச்சும் உன்னோட இதில் லிங்க் பண்ணணும்னா நான் வந்து கிளஸ்டர் சி பர்சனாலிட்டி டைப்ல இந்த டிபெண்டன்ட் அண்ட் அவாய்டன்ட் பர்சனாலிட்டிஸ் நான் வந்து கொண்டு வருவேன். டிபெண்டா இருக்கிற ஒரு பர்சனுக்கு லோன்லினஸ் வரும், அவாய்டண்டா இருக்கிறவங்களுக்கு மேபி சம்டைம்ஸ் வரும். ஆனா டிபெண்டன்ட் பர்சனாலிட்டிஸ் will feel more lonelier or will have situations in life to most probably feel much more lonelier than other personality types or other personality disorder types. So loneliness as a character நீ வந்து பேசணும் இல்லை அதுக்குள்ளதான் போகணும்னு நீ நினைச்சனா, I don't think I can go anywhere outside of this, because loneliness is something that we deeply feel, all of us feel, and it's not a character. And if we push this
to the topic of, or link it with topic of loneliness being a character, I don't know how else to bring up stuff other than this. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எல்லாமே அப்போ அந்த choice லோன்லினஸ்ல. of emotionன்ற மாதிரி சொல்றியா? இட்ஸ் a choice of emotion சொல்றியா? எது? Loneliness. லோன்லினஸ்யா? loneliness is not a choice டா. solitude is a choice. நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. loneliness வந்து you're thrown into it. Yeah. solitude வந்து you can put yourself through solitude. loneliness I வந்து can be lonely and then portray myself as happy இல்ல? இங்க பாரு, be lonelyக்கும் feel lonelyக்கும் நம்ம வித்தியாசம் படுத்தணும் இங்க. ஓகே, be lonely விட you will feel lonely. ஓகே, you will be alone but not feel lonely. You'll be alone and you'll feel lonely. So loneliness is the feeling that you feel regardless of you're alone or not alone, or in groups or by yourself. Now, you can choose to be in solitude. புரியுதா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை டிஸ்டிங்கிஷ் பண்றேன். ஏன்னா சாலிட்யூடுக்கும் லோன்லினஸ்க்கும் நம்ம கிளியர் டிஸ்டிங்ஷன் வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம லோன்லினஸ்க்கும் ஜஸ்டிஃபைடா பேச மாட்டேங்கிறோம், சாலிட்யூடுக்கும் ஜஸ்டிஃபைடா பேச மாட்டேங்கிறோன்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுனால நான் சாலிட்யூடை கம்ப்ளீட்டா நான் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா சாலிட்யூட்னே ஒரு எபிசோட் போட்டு சாலிட்யூட் பத்தி அவ்வளவு பேசுறதுக்கு இருக்கு. ஆனா இது சாலிட்யூட் இல்ல. ஆடியன்ஸ் பாக்குறவங்க எதனா ஒண்ணு பேசிட்டு இல்லடா, சொல்ல மாட்டேங்க இல்ல அது இருக்கிறீங்களா ரொம்ப நேரமா? அதான் இப்ப நான் சொன்னது இல்ல சாலிட்யூட் தான் மச்சான். சாலிட்யூட் சாரி லோன்லினஸ் தான் வர்றேன். லோன்லினஸ் ஓகே ஆஸ் அ கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றது என்னோட தரப்பு வாதம். இதுக்கு மேல இந்த பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ்க்கு மேல இட்ஸ் நாட் a character. You can only fake it. Well, yeah, you can fake anything, but அதுக்கு என்ன, அது ஏன் சொல்ற? அது ஏன் சொல்றேன்னா, அது நான் இப்ப எந்த ஆங்கிள் உனக்கு சொன்னா இதை புரியும்னு எனக்கு தெரியலடா. நான் மறுபடியும் நான் ட்ரை பண்றேன். இப்போ வந்துட்டு ஒரு குரூப்ல நீ லோன்லியா இல்லைனாலும் நீ லோன்லியா இருக்கிறன்னு காமிச்சுக்கிறல்ல, அங்கேயே வந்து லோன்லினஸ் போயிடுது. அங்க லோன்லினஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவன் நடிக்கிறான், லோன்லியா நடிக்கிறான். லோன்லினஸ்ன்ற ஒரு ஜென்யூன் ஃபீலிங்கே அங்க இல்ல. சரி, ஓகே, நீ சொல்ல, சொல்றது தான்டா சொல்றேன். ஓகேடா நான் ஒத்துக்கிறேன்டா. கரெக்டா? எனக்கு கரெக்டா தெரியாதுடா. எனக்கு நீ சொன்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன். எனக்கு கரெக்டான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பதில் தெரியலடா. எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தன் தனியா ஃபீல் பண்றான்றத பத்தி நம்ம பேசணும் மச்சான், ஓகேவா? தனியா இருக்கிறத பத்தி நம்ம பேசியாச்சு, ஓகேவா? ஆனா தனியா காமிச்சுக்கணும்னு ஒருத்தர் இருக்கான்ல, அத பத்தி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அது பேச போவேல நம்ம தனிமையை பத்தியே பேச மாட்டோம், நம்ம ஏமாத்துறத பத்தி பேசுவோம் அப்படின்னா அப்ப அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை தானே? ஆமா, அப்ப நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகணும். ஆமா, அதுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல நான் அதை பத்தி லோன்லினஸோட லிங்க் பண்ணி பேச முடியாது. ஏன்னா அவன் வந்து லோன்லியா இல்லாம லோன்லியா காமிச்சுக்கிறான்னா நம்ம அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது வேற. ஏன்டா கன்ஃபியூஸ்டா இருந்தா சொல்றா, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்ல கன்ஃபியூஸ்டா இல்லடா, அது ஒரு ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போலாம். அதுக்கப்புறம் சொல்றா, ஏதோ ஒண்ணு மைண்ட்ல இருக்கு, சொல்லு. இல்லடா, அவன் வந்துட்டு தனிமையா காமிச்சுக்கிறது ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம அப்படி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் தனிமையா காமிச்சுக்கிறது கூட ஒரு விதமான ஒரு தனிமைன்னு எனக்கு தோணுது. தனிமையா எவன் காமிச்சிருப்பான்? அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி மேபி. அது நீ சொல்றது அட்டென்ஷன் சீக்கிங்க்கு ஆப்போசிட் நான் சொல்றது. சரி, ஓகே, அவன் தனிமையா இருக்கான்னு சொல்லு, தனியா காமிச்சுக்கிறான்னு சொல்லாத. ஆப்வியஸ்லி பீப்பிள் பாப்பாங்கடா. தனிமையை காமிச்சுக்கிறான் அப்படின்னு, தனிமையா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறான்னாலே அது வந்து அட்டென்ஷன் சீக்கிங். சரி, இப்படி வச்சுக்கலாம், ரெண்டு விதமா வச்சுக்கலாம். ஒருத்தன் தனியா இருக்கிறத காமிக்காம தனியா இருக்கலாம், ஒருத்தன் தனிமையா இருக்கிறத காமிச்சு தனிமையா இருப்பான்.
ஓகேவா? நான் தனிமையா இருக்கேன்றதை இட்ரேட் பண்ணினே இருப்பான் அவனோட கான்வர்சேஷன்ல, அவன் பழக்க வழக்கத்துல. ஓகேவா? ஓகே. அவன் தனிமையை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அலாங் த வே. அண்ட் அது தனிமையை எக்ஸ்பிரஸ் பண்ணாமையும் தனிமையா இருக்கலாம், தனிமையை எக்ஸ்பிரஸ் பண்ணியும் தனிமையா இருக்கலாம். தனிமையை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒருத்தன் தனிமையா இருக்கான்ல, அதுல பேச ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனா இது வந்துட்டு மேலேயே நின்னுருச்சு. அதுக்கு அடியில இப்ப போக முடியுமான்னு எனக்கு தெரியல. இது ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப வரலாம். ஹியூமன் கனெக்ஷன் அவ்வளவுதான். ஹி வாண்ட்ஸ் ஹியூமன் கனெக்ஷன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம மேபி அந்த ஒரு அந்த தேடல். இப்போ எனக்கு எங்க தெரியுமா எனக்கு கான்ஃபிளிக்ட் ஆகுறது, எங்க கான்ஃபிளிக்ட்னு சொல்ல முடியாது, ஃபுல்லா அக்ரி பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ தனிமையை அவன் காமிக்கிறான், எக்ஸ்பிரஸ் பண்றான் அப்படின்னாலே அவன் தனிமையில இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது இல்ல, அது கிடையாதோன்னு எனக்கு ஒரு சைடு இருக்கு. ஏன்னா நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவன் தனிமையை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, இப்ப சைமா சொன்ன மாதிரியே அவன் தனிமையை எக்ஸ்பிரஸ் பண்ணும் போதே அவன் வந்துட்டு ஆளுங்களை சீக் பண்றான்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. கிளஸ்டர் சி, டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர். ஓகே, அவ்வளவுதான். சரிடா. நான் என்ன இப்ப எனக்கு புரியல, அப்புறம் என்ன மாதிரி நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும்ட்டு எனக்கு கிளாஸிஃபை பண்ணிட்டு அவ்வளவுதான். அவர் நான் என்ன அங்க பேசுறதுதான் அவ்வளவுதான். ஓகேடா, அவன் டைப் சி போ, இவன் டைப் ஏ போ, நீ டைப் பி போ, என்ன பண்ண முடியும்? இல்ல இது வந்து it's not another peg in the topic or another pathway in the topic. It comes within the topic that we already spoke. ஆனா அதுல வந்து ஜூம் இன் பண்ணலாம்னு சொல்றேன். அதுதானே அந்த ஜூம் இன் பண்ண முடியாதுன்றதும் நீ சொல்லிட்ட. ஜூம் இன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்ட மச்சான். ஏன்னா அவங்க ஜூம் இன் பண்ணலாம், ஆனா அது டாபிக் வேறையா மாறிடும் லோன்லினஸ்ல இருந்து. ஆனா அங்கதான் என்னால ஃபுல்லா அக்ரி பண்ண முடியலன்னு சொல்றேன். பட் சரி, நம்ம அதுக்குள்ள இதுக்கு போவோம், நம்ம ட்ரை பண்ணுவோம், அடுத்ததுக்கு போவோம்டா. ஏன்னா இப்போ எனக்கு ஆர்கானிக்கா என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதுல இல்ல, நீ முடிச்சிட்ட, ஓகேவா? டோரை மூட்ட. நான் இப்ப வீட்டுக்கு வெளில நின்னுட்டு இருக்கேன். எனக்கு திரும்ப தட்டணுமா இல்ல திரும்ப வீட்டுக்கு போகணுமான்னு எனக்கு தெரியல. நீ அந்த ஃபீலிங்ல இருக்க கூடாதுதான் திருப்பி கதவை திறந்து உள்ள வா மச்சான்ற. சரி, இருக்கா? எனக்கு ஜென்வனாவே கேக்குறேன், இருக்கா? ஏன்னா இருக்கா, இல்லன்னா நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போலாம். இல்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏன் அவன் அப்படி பண்றான்றத பத்தி யோசிக்கலாம், ஓகேவா? எது அவனை தூண்டுதுன்றத பத்தி பேசலாம், ஓகேவா? இல்ல அப்படின்னா அவன் தனிமையை நிஜமாலே தனிமையில இருக்கானா, இல்ல தனிமையில இருந்து வெளில வர்றதுக்கு பாக்குறானா? தனிமையில தான் இருக்கான், பட் ஸ்டில் ஹி ஹாஸ் த மோட்டிவ் டு கம் அவுட் ஆஃப் இட். அந்த ஆங்கிள் நம்ம பாக்கலாம். நீ அதுதான் கரெக்ட். நீ இப்ப சொல்றல, அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப், உள்ள டீப்பா இறங்குறதுல. அவன் வந்து தனிமையை விட்டு வெளில வரத்துக்கான ஒரு பர்சியூட் தான் வந்து அவன் தனிமையா இருக்கான்றதை எக்ஸ்பிரஸ் பண்றதே. ஏன்னா தனிமையா அந்த ஒரு நீட் இல்லைன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை எக்ஸ்பிரஸ் பண்றானாலே கான்சியஸ்லி ஆர் சப்கான்சியஸ்லி அதை காமிச்சு wants to be with someone. அது அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு நம்ம வந்து அதை கொச்சப்படுத்த வேணாம். ஆனா தெரியும்டா, ஆனா அப்படி பண்ண முழுசா பண்ண வேணான்ற. ஏன்னா அந்த மாதிரி இல்லைன்னா இப்போ எனக்கு வந்து ஸ்கிசோடைப்பல் பர்சனாலிட்டி டிசார்டர் மச்சான். நான் வந்து என்னையே டயக்னோஸ் பண்ணிக்கிட்டேன். மேஜிக்கல் திங்கிங், என்ன சொல்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிலீஃப்ஸ், என்னென்னலாம் வந்து லூஸ்தனமா யோசிக்கிறதெல்லாம் வந்து ஸ்கிசோடைப்பல் வரும். ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தா நம்ம 4 பேருமே ஸ்கிசோடைப்பல் தான் மூடு. ஓகே, நம்ம 4 பேருமே வியர்டா யோசிப்போம். நீ மட்டும் இல்லாம நம்மளே எல்லாரையும் சொல்றான் மச்சான்றியா. சரி இரு, என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். சரி, இந்த டிபெண்டன்ட். ஸோ அவன் வந்து அவன் காமிச்சிக்கிறான், அந்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கே வந்து ஒரு கான்சியஸ்லி சப்கான்சியஸ்லி ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனே வந்து ப்ராபப்லி டிபெண்டா இருக்கான், இல்லாட்டி லோன்லியா இருக்கான். அதை வந்து வெளில வந்து காமிச்சு wants to be with someone so that he or she can feel a little bit better or feel. இதுல இன்னொரு டிண்ட் ஒன்னு இருக்கு.
ம் இதுல இன்னொரு ஒரு டென்ட் இருக்கு. மேபி அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைமா சொன்னான் தெரியுமா, சிச்சுவேஷனலா யூ கேனாட் பி லோன்லி அப்படின்னு இருக்கும். பட் நீ வந்துட்டு அகைன் நான் சாலிட்யூடுன்னு நான் சொல்லல, நான் லோன்லினஸே விரும்புறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்றேன். ம் நீ சாலிட்யூட விரும்புறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்றது நம்ம எடுத்து வச்சாச்சு, இப்ப பேச போறது இல்லைன்னு. லோன்லி, நான் லோன்லியாவே இருக்கேன்னு ஒரு சில ஆளுங்க இருப்பானுங்கல்ல, ம் அவனுங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட் இல்ல. ஓகேவா, அந்த என்வாயர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு ஏங்கி கூட அவனுங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. எப்படி எல்லாம் யோசிக்கிறான் பாரு. அஹ், நீ ஆனா சொல்றது பாசிபிள் அப்படின்னு தான் மச்சான் சொல்ல முடியும். நான் வந்து அதை டினை பண்ணவே முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரி இருக்குல்ல. அதனால பேசுறது கிடைக்காது. இல்ல இல்ல என்னடா இப்படி சொல்றேன். அஹ், ஆனா எனக்கு வந்து என்னன்னா, அதுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அதை எவ்வளவு பேர் ரிலேட் பண்ணிப்பாங்க, அதுல சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு கான்டெக்ஸ்டோட பேசணும் அப்படின்னா, ம், நம்ம வந்துட்டு நிறைய வாட்டி லவ் ஃபெயிலியர் சாங், அப்போ லவ் ஃபெயிலியர் ஆனும் போது அந்த டைம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ஒண்ணு கேட்போமா எல்லாரும்? ம். கேட்டுட்டு நம்மளே வற்புறுத்திப்போம். நம்ம ஆமா ஆமா தனிமைக்குள்ள நம்மளே வற்புறுத்திப்போம். அண்ட் சில பேருக்கு அந்த ஃபீல் இல்லைன்னா, லவ் ஃபெயிலியர் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கும், ஆனா அந்த ஒரு ஃபீலுக்காக அவங்க கொஞ்சம் பாட்டு கேட்டு சோகமாயிட்டு வருவாங்க, இல்ல தனிமையில போயிட்டு வருவாங்கல்ல. மச்சான், சூப்பரான பாயிண்ட். இப்பதான் நீ வந்து தெளிவா பேசியிருக்க. இப்பதான் உன் பாயிண்டே வந்து கொண்டு வந்திருக்க. half an hour ஆயிடுச்சுடா. இப்பதான் தெளிவா இந்த நாய்க்கு இல்ல புரிஞ்சுதுக்காக நீ இப்பதான் தெளிவா டேய், பேசுறா. உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சுதா? நான் ஏன் எனக்கு எப்பயுமே புரியாதுடா நீங்க பேசுறது. அட பாவி. 4 பேருக்கு முன் தான் தனிமையா தான் ஃபீல் பண்றேன். பரவாயில்ல மச்சான், நீ பேசுடா. அஹ், அதான் என்ன என்ன சொல்லிட்டு இருந்தேன். அதான். சோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபீலிங் மச்சான். அதை நம்மளும் ஃபீல் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து. அது வந்துட்டு சாலிட்யூட் இல்ல, அது சாலிட்யூட் இல்ல, அது வந்துட்டு தனிமை. ஆமா 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 அது தனிமையிலே தான் வரும். சூப்பர். தனிமையிலே தான் நல்லா வரும். கடைசியில சூப்பரா ஆர்டிகுலேட் பண்ணிட்டேன் மச்சான். வெரி குட். எனக்கு அது வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயும் நம்ம காமிப்போம்ல, ஆமாடா நான் சோகமா தான் இருக்கேன், நான் வந்துட்டு ஆமா. தனிமையா தான் இருக்கேன், நான் தனிமையை விரும்புறேன், இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கும், பிளாக் கலர்ல டிபி போடுறது, டிபி போடுறது, அந்த மாதிரி நம்மள தனிமையில இருக்கும்போது நம்ம தனிமையா காமிச்சுக்கிறோம்ல, அதுல நம்மளுக்கு ஒரு சுகம் காண்றோமோ. 100%. ஆமா, அதுல வருது. அதனாலதான் நம்ம பண்றோம். ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை பண்ணும் போது என்ன ஃபீல் பண்ணோன்றத சொல்ல. நான் சொல்றேன், நீனும் சொல்லு. சொல்லு. நான் சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட்? நீ தான் சொன்ன, நான் சொல்றேன், அப்புறம் நீ சொல்லுறியேடா. ஓகே நான் சொல்றேன். இல்ல நீனு சொல்றியா, என்ன விட்டு தனிமையில விட்டுறாதுன்றதுக்கு இல்ல சமாளிக்காத. அதான் இல்லடா, நிறுத்திட்டா அவன் பேச ஆரப்பான்னு நினைச்சேன், நீனே சொல்லுன்ட்டான். ஆனா நான் சொன்னதே அப்படிதான் இருந்தது போல இருக்கு. இவன் தான் சொன்னா, நான் சொல்றேன் அப்புறம் நீ சொல்லு அப்படின்னா. சரிடா, இப்போ கிரேசி மான் டைலாக் எழுதி பஞ்சதந்திரம் பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம மாத்தி மாத்தி பேசிட்டு ஆனா நடக்குதுன்னு சொன்ன மச்சான். சொல்லு நீ சொல்லு. இல்ல எனக்கு வந்து நான் வந்து இப்போ பிளாக் ஸ்டேட்டஸ் நான் போடுறேன். பிளாக் என்னது பிளாக் ஸ்டேட்டஸ்ன்றேன்னு, பிளாக் போட்டோ ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோ. இது டிபியில இல்ல பிளாக் கலர்ல ஏதாச்சும் சோகமா ஒரு கோட்டோ இல்லாட்டி சோகமா ஏதாச்சும் ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று ஸ்டேட்டஸ்ல போடுறது, இந்த மாதிரி போடுறது அப்போ சின்ன வயசுல பண்ணது. ஓகே, இப்போ வந்து அது எனக்கு என்னடா பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி தான் இருக்கு ஃபீலிங். ஆனா அப்போ வந்து எனக்கு டீப்லி எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் போட்டா வச்சு நமக்கு பிடிச்சவங்க பார்ப்பாங்களா, இதெல்லாம் போட்டா வச்சு நம்ம சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மள வந்து இது இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம்னு ஃபீல் பண்ண மாட்டாங்களா, இதெல்லாம் பார்த்தா வச்சு இல்லை யாருக்காச்சும் புரியுமா, இந்த ஒரு ஃபீலிங்லாம் இருக்குல்ல, இதனாலதான் எக்ஸ்பிரஸ் பண்றோம்.
அதை நான் ஒத்துக்கிறேனோ இல்லையோ, இப்போ நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த டைமில் கேட்டிருந்தேன்னா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த டைமில் நான் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஃபீல் பண்ணேன், நான் வந்து ஏன் யாருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தேன்னா அதுதான். ஏன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட் வந்து என்ன மச்சான் ஓகேவான்னு கேட்பான். இல்லாட்டி இது நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி என்னோட க்ரஷுக்கோ நான் போட்டிருந்தேன்னா அவள் வந்து என்கிட்ட பேசிட மாட்டாளா, அந்த ஒரு ஃபீலிங்க்கு ஒரு சீக்கிங் இருக்கு அது பண்றதுல. ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் பேசுறோம் நம்ம. ஆமா, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுல ஒரு சீக்கிங் இருக்கு. ஸோ அதுல ஒரு ஏக்கம், ஒரு 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 டிசைர், ஒரு சீக்கிங். இன் ஆர்டர் டு நாட் ஃபீல் திஸ் வே, we're making it shown to people that we are feeling this way, so that we eventually don't feel this way by someone actually acknowledging it. People who we are directing it to, or just other people around. அதை விட்டு வெளில வரதுக்கான ஒரு ஹெல்ப் அது கொடுக்கும் அப்படின்றது ஒரு சப்கான்சியஸா ஒரு ஏக்கத்தோட அதை பண்றோம் அப்படின்றத என்னோட இது சொல்றேன். இது வந்து ஒரு ஹியூமனோட நேச்சரே இப்படிதானா அப்படின்னு எனக்கு தோணுதுடா. பிகாஸ் அந்த கம்யூனிட்டி ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக பீப்புள் ஆர் டூயிங் இட்டா இன்ஸ்டிங்டிவா அப்படின்னு இருக்கலாம். தேவை, அது ஒரு சர்வைவல் தானே. அது ஒரு வே ஆஃப் கெட்டிங் லவ். நான் சீக்கிங் அட்ராக்ஷன் இல்ல சீக்கிங் அட்டென்ஷன்ன்றதோட இட்ஸ் வே ஆஃப் கெட்டிங் லவ்ன்றது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பை சீக்கிங் அட்டென்ஷன் யூ எவென்ச்சுவலி ஆர் லாங்கிங் ஃபார் லவ். ஸோ இந்த இடத்துல அட்லீஸ்ட் இந்த கான்டெக்ட்ல இப்போ எனக்கு வந்துட்டு அந்த இதுல இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்மக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம ஒரு தனிமையா ஒரு சாங்கோ இல்ல ஒரு சோகமான ஒரு சாங்கையோ கேட்டு நம்ம தனிமையா ஃபீல் பண்றத நம்ம அனுபவிக்கிறோம்ல. அனுபவிக்கும் போது we are not just recalling that emotion, but அது ஒரு டே டு டே பேசிஸ்ல அந்த ஒரு அந்த எமோஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பேலன்ஸ் பண்ண தேவைப்படுதா அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்வியா இருக்கு. மேபி நாட், மேபி இது ரொம்ப அப்டிராக்டாவும் இருக்கலாம், இல்ல மேபி இட்ஸ் டூ ஃபார் ஃபெட்ச்ட் ஐடியாவாகவும் இருக்கலாம். அந்த ஒரு தனிமையில இருக்கிறதே வந்துட்டு, அந்த தனிமையில ஒரு பெயின்ஃபுல்லா ஒரு அலோன் தனிமையா இருக்கிறது வந்துட்டு என்னதான் நம்மளுக்கு நல்லது இல்ல, அதை விட்டு வெளில வரணுன்றது தான் இயல்பான ஒரு ஃப்ளோ ஆஃப் நேச்சரா இருக்கு அப்படின்னாலும், அதை நம்ம சீக் பண்றோன்றது வந்துட்டு அந்த சீக் பண்றோன்றதே அது வந்துட்டு ஏதோ சொல்லுது இல்லையா அந்த இடத்துல. ஒய் ஆர் யூ சீக்கிங் தட் அப்படின்றதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அது என்ன காரணமா இருக்கலாம் அதர் தென் கெய்னிங் அட்டென்ஷன். அந்த சீக்னஸ்ல வந்துட்டு அதை சீக் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? தனிமையை சீக் பண்ணி லோன்லினஸ் சீக் பண்ணி என்ன கிடைக்க போகுது? ஓ, எனக்கு சோசன் ஒரு சீரீஸ் பார்க்க சொன்னல மச்சான், ரித்தேஷ்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கிறிஸ்டியானிட்டி தான், பைபிள் பத்தி தான் இருக்குது. அதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து ஜான் தி பேப்டிஸ்ட்னு ஒரு கேரக்டர். ஸோ ஜீசஸோட கசின். ஸோ அதுல வந்து அவர் இறந்துருவார். சரியா, இறந்துட்ட உடனே அவங்க வந்து அந்த இதை மோன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 16ஆம் நாள் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து அவரோட ஃபேவரட் ஒருத்தர் இருப்பார், ஜான், இன்னொரு ஜான். சரியா, ஜான் ஆண்ட்ரூ அந்த ஆண்ட்ரூ, ஓகே, ஆண்ட்ரூன்னு ஒரு டிசைபிள், ஜீசஸோட டிசைபிள். ஸோ அவர் வந்து அந்த ஜான் தி பேப்டிஸ்டோட ஒரு க்ளோஸ் ஃபாலோவர் ஜீசஸ் வரதுக்கு முன்னாடி. ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது ஜீசஸும் அவர் கான்வர்சேஷன்ல வந்து தே வில் ஸ்டார்ட் டு லாஃப். சரியா, அப்போ வந்து அவர் வந்து கேட்பாரு, இப்போ நம்ம சிரிக்கவே கூடாதுல்ல இப்போ அப்படின்னு சொல்லு we are in mourning phase, we should not laugh அப்படின்னு. ஸோ அந்த ஜீசஸ் கேரக்டர் பண்றவர் வந்து என்ன சொல்லுவார்னா, there is no should in sadness. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. we might have panicked or ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு டைம் அப்படி இல்லை 2 டைம் அப்படி இருந்திருப்போம். பட் இப்படிதான் நான் வந்து சேட்னஸ் எமோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சேண்டா இருக்கும் போது, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போது பீப்புள் வில் லாஃப். ஆக்சுவலி வெரி ட்ரூ. ஏன்னா பீப்புள் வில் பி தெம்செல்ஸ் இன் தட் சிச்சுவேஷன்.
ஒரு குழந்தையா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து அவங்களால ரொம்ப ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்லுவார். ஸோ நீ சொன்னதுக்கு வந்து எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. மச்சான் அதுல பாத்தியா, நீ கேட்ட கேள்விக்கும் எனக்கு அதுல பதில் இருக்கு. அவன் வந்து கரெக்டா தான் அவனுக்கு லிங்க் ஆயிருக்கு. there is no shoulds, and when they feel like they're seeking that loneliness or அந்த feeling கூட இருக்கிறது, I think you should just let them feel that in order to eventually become stable. I think they should let themselves feel that, or when you see that, you should let them feel that, and then eventually ஏன்னா அது ஒரு ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. அது அந்த அந்த இடத்துக்கு போயிட்டா ஒரு ப்ளஷர் இல்லை ஒரு சின்ன ஒரு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிலீஃப் வந்து வந்துச்சுன்னா யூ இட்ஸ் பெட்டர் டு லீவ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீ சோகமாக இருக்கிறவங்கள சோகமாக இருக்க விட்டுறணும், அதை முடிச்சுட்டு வெளில வந்துடுவாங்க. நான் சொல்கிறது சாதாரணமாக, நான் சைக்காட்ரிக் கண்டிஷனில் டிப்ரெஷனில் அப்படி சொல்லலை. சாதாரணமாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க விட்டுறணும். விட்டுட்டா அதுவே வந்து உள்ளே போயிட்டு ஸ்டேபிள் ஆகி, இல்லை அங்கே போகும்போது நிறைய இன்சைட்ஸும் வரும்டா. இப்போ ஒன்று சொல்லுவாங்கல்ல, இது எங்கே படித்தேன் இல்லை என்ன பார்த்தேன்னு தெரியல, ஆனால் ஒரு ஒரு அளவுக்கு மீறி வர ஒரு பெயின் இருக்கும்போது அந்த பெயினோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து ஒன்று க்ரோத்துக்கு தான் வந்து கொண்டு போகும். ஸோ பெயின் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பெயினோட நீ ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் போயிட்டேன்னா அந்த பெயின் வில் ரிப்பீட், பெயின் வில் கம் பேக் அகேன். ஸோ அந்த பெயினை நோக்கி போகும்போதே வந்து அவங்க வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனும், அந்த ரிஃப்ளெக்ஷன் அதில் நடக்குதுன்றதை நம்ம பேசலை, நம்ம அதையும் பேசணும், அதையும் சொல்லணும் இதில். ஏன்னா அந்த பெயினை சீக் பண்ணுறாங்க ஓகே, ஆனால் அதில் ரிஃப்ளெக்டும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டை கேட்குறாங்கன்னா அந்த பாட்டில் இருக்கிற லிரிக்ஸ் அப்போ தான் நிஜமாவே கேட்பாங்க, சோக பாட்டாக இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி நிஜமாவே நிறைய ரிஃப்ளெக்ஷன் மோடுக்கும் அங்கே கூப்பிட்டு போகுது. ஸோ அது லோன்லினஸ் ப்ளஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் பெயின் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், நம்ம சூஸ் பண்ணாத பெயின் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் which will again lead to something big. நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த அந்த ஏதாச்சும் எனக்கு பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது நான் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஐ லேர்ன் அ லாட். ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் நான் விட்டுட்டேன்னா அதை வந்து ஐ ப்ரஷ் இட் ஆஃப் அண்ட் தென் இட் மேனிஃபெஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மை என்ன சொல்கிறது, ஒரு பாட்டில்ட் அப் எமோஷன் மாதிரி பாட்டில்ட் அப் எமோஷன் மாதிரி ஆகிடும். இது சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்ம பிஹேவ் பண்ணுறது பேசுறது எல்லாமே டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். கீழே எவ்வளவோ நம்மளோட பர்செப்ஷன் பபுள்ஸ், எவ்வளோ எமோஷன்ஸ், எவ்வளோ எல்லாம் இருந்து மேலே இருந்து சின்னதாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம எல்லாருமே ஜென்ரலி இன் லைஃப். ஸோ லோன்லினஸ் அப்போ இல்லை சாலிட்யூட் அப்போ, இன் திஸ் கேஸ் லோன்லினஸ் அப்போ வித் பெயின், ஒரு இன்டென்சிட்டியோட நம்ம உள்ள கீழே போகிறோம். நம்ம மேலே இருக்கிற டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் எக்ஸ்பிரஷன் வந்து வெளில யார்கிட்டயோ பேசுகிறோமோ இல்லையோ, ஆனால் அது டீப் ரிஃப்ளெக்ஷனுக்கு போயிட்டு வெளில வரும்போது இன்னும் கொஞ்சம் மைண்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இமோஷனல் ஸ்பேஸ் பெருசாக இருக்கும், அண்ட் யூ வில் பி ஏபிள் டு நேவிகேட் த்ரூ தட் எக்ஸ்பேண்டட் இமோஷனல் ஸ்பேஸ் ஒரு எக்ஸ்பேண்டட் மென்டல் ஸ்பேஸ். அண்ட் ஃபார் தட் இட்ஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். அதாவது இந்த லாப்ஸ்டர் வளர வளர திடீர்னு வலிக்க ஆரம்பிக்கும். அந்த லாப்ஸ்டர் ஷெல் கதை சொல்லுவாங்களே, வளர வளர வந்து லாப்ஸ்டருக்கு வலிக்கும். ஆனா அந்த வலியை தாண்டி போகும்போது அந்த ஷெல்லு உடஞ்சு புதுசா வந்து வரும்போது that is a sign of growth. And every pain that we go through, every pain that we go through, unless it breaks you, like pain வந்து இப்போ என்ன சொல்றது, பெயின்ல வந்து ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் நான் சொல்லல. ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அளவுக்கு, பிடிஎஸ்டி அளவுக்கு கொண்டு போயிடும். அந்த பெயின் நான் சொல்லலை. நான் வந்து ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெயின், எந்த பெயினாக இருந்தாலுமே இட்ஸ் சம்திங் தட் வி கோ த்ரூ டு இவென்ச்சுவலி க்ரோ ஃப்ரம் இட். இதனால தான் நடக்குதுன்னு சொல்ல, இதனால நம்ம ஆக்கிக்கலாம்னு சொல்கிறேன் அந்த பெயினை. இதனாலன்னு சொல்லி நம்ம ஆக்கிக்கலாம், அந்த பெயினை மாற்றிக்கலாம். ஸோ அந்த பெயின் வரும்போது யூ ஆல்வேஸ் கெட் அவுட் ஆஃப் இட் லேர்னிங் சம்திங். ஆனால் இந்த பெயின்லேயே நிறைய விதம் இருக்கு. ஒரு ஒரு கெட்டது நடக்கிற ஒரு பெயினாகவும் இருக்கலாம், என் வாழ்க்கையில் எதுவுமே மீனிங்கே இல்லையே எல்லாமே நல்லா இருக்கேன்ற ஒரு பெயினாகவும் இருக்கலாம், எக்ஸிஸ்டென்ஷியல் பெயினாகவும் இருக்கலாம். ஸோ பெயின்லேயே பல விதம் இருக்கு. ஓகே,
இதுல லைட்டா ஒரு செக்வே எடுத்து ஒரு வேற ஒரு பிரான்ச்சுக்கு நான் போறேன். ஓகே, இது வந்து மச்சான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன்டா. ஸோ பேசிட்டு இருக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு போர்ட்ரேயிங் இந்த லோன்லினஸ் அப்படின்ற ஒரு இது வரும்ல. ஸோ ஈவன் பீப்புள் who didn't want to show or portray themselves as loneliness, அவங்களுக்கு இதெல்லாம் அட்லீஸ்ட் பண்ணாவாச்சு நான் வெளியே வருவேனா அப்படின்ற ஒரு ஏக்கத்தினால கூட பண்ணலாம்ல. ஏன்னா that is the only way people have done in movies or ஏதோ ஒரு அவங்களோட ரெஃபரன்சஸ் அது ஏதாச்சும் ஒரு ஆர்டிகுலேட் பண்ணியிருந்தாதான் அவங்க வந்து வெளியே வந்திருக்காங்கன்னா ஒய் கான்ட் ஐ டூ இட்னு கூட அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல பண்ணலாம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆமாண்டா, வகை வகையா இந்த மாதிரி பண்றாங்க. எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்ஸ்குள்ள போயிட்டு வராங்க. இதுல எனக்கு என்ன வந்து இன்னும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இல்ல எப்படின்னு பாக்குறதுன்னு தெரியல. ஆனா இது சாட்ரா, ஆமா வார்த்தைகள் வந்து பெயின் சாட்ரா சொல்லுவார். இந்த பீயிங் அண்ட் நத்திங்னஸ் புக்ல தான் படிச்சேன். எதுவும் அவர் வந்து நிறைய பேசினிருக்காரு. இதுல ரெலவெண்டா என்ன பார்த்தோம்னா, அவர் ஃப்ரீடமையே பேர்டன் அண்ட் பெயின்னு சொல்றாரு. ஓகே, நம்ம ஃப்ரீடம் என்ன சொல்றோம்? லிபரேஷன் நம்ம நினைக்கிறோம். ஃப்ரீடம்னா லிபரேஷன். ஆனா ஃப்ரீடமையே பேர்டன்றாரு. நீ வந்துட்டனா நீ you're thrown into this existence, okay, and there is no choice but for you to choose to do something. Even not choosing is a choice. Even not choosing is a choice. அதான் இப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி. நான் எப்படி வேணாலும் வாழுன்னு ஒருத்த வந்து சொல்லிட்டான்னு வையேன், பேதலிச்சு போயிடுவேன். ரொம்ப கஷ்டம். ஃப்ரீடம் வந்து எப்போ வந்து இல்ல இது ஓகே பொலிட்டிக்கலா எனக்கு புரியுது, ஃப்ரீடம்னா வேற. ஆனா இது நான் கொஞ்சம் இன்டர்னலி அது ஒரு சிச்சுவேஷன்லி நான் சொல்றேன். ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி அது. நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்றது, அப்புறம் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்றதுலயே ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அப்ப ஃப்ரீடம் வந்து குறைச்சிக்கிட்டாதான் அங்க இருந்து growth. ஸோ அதிலும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃப்ரீடம் உனக்கு அதனாலதான் பீயிங் டெஃபினட் ஓகேவா, இந்த கேபிட்டலிசமா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரிலிஜனா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய கோர் ஃபீலிங்கா இருக்கு. ஆமா, நம்ம அந்த செக்வேக்கு போயிடலாம். ஆமா, பெயின் செக்வே போயிடலாம். செக்வே எடுத்து இப்போ சாட்ரா மூலியமா அப்படியே போயிட்டு இருக்கேன். ஆனா இப்போ பெயின்லயே நிறைய பேர் வந்து இப்போ பெயின் வந்து இப்போ சாட்ராவே என்ன சொல்லுவாரு, இதெல்லாம் வந்து கேட்கும் போது வெறுப்பா இருக்கும், ஆனா ஜாலியாவும் இருக்கும். we are innately நம்ம எல்லாருமே லோன்லி தான் அப்படின்றாரு. ஓகே, ஏன் சொல்றாருன்னா அப்படி the consciousness that we possess, that we have is bound to be separate from the other. அவ்வளவுதான், இது செப்பரேட் தான். இந்த கான்சியஸ்னஸ்ன்ற ஒரு நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயமே இட்ஸ் ஆல்வேஸ் செப்பரேட் ஃப்ரம் தி அதர். இட்ஸ் ஆல்வேஸ் நம்ம வந்து we are thrown into existence with no choice but to make a choice. Even not making a choice is a choice. It comes with responsibility and the burden of existence, burden of responsibility, and to be is on itself is isolated from the other. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும் போது இதனால்தான் எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபர்ஸ் வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வெறுப்பு வரும். அதாவது காண்டா இருக்கும் அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்லாம் இதை ஃபீல் பண்றதுக்குலாம் அவனுக்கு அப்படியே போவானுங்க. அதுவே வந்து நீட்சே ஒரு சைடு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நீட்சே சொல்லாம எப்படி சொல்லு. அவரு வந்து ஏதாச்சும் சொல்லியிருப்பார்ல. அவர் வந்து என்னன்னா இப்போ இந்த லோன்லினஸ் வந்து இந்த ஒரு காமனா, இது நான் பேராஃப்ரைசிங், எனக்கு கரெக்டா அதே மாதிரி சொல்ல தெரியல, ஒரு காட்லெஸ் வேர்ல்ட்ல, ஏன்னா நீட்சே இஸ் an atheist, ஒரு காட்லெஸ் வேர்ல்ட்ல நம்ம எல்லாரும் ஒரு காமனான ஒரு கனெக்ட் இல்லாம, அதாவது காமனா நம்ம எல்லாரும் ஒரு காடை நம்ம இது பண்றோம்னா ஒரு எல்லாரும் நம்ம ஒன்னா கனெக்ஷனோட அப்படியே ஒன்னா இருக்கலாம்.
ஒரு காட்லெஸ் வேர்ல்ட்ல ஒரு ஒரு மீனிங்லெஸ்ஸா இருந்து ஒரு ஒரு தனியா ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்றது, இட் வில் ஆல்சோ புஷ் யூ டு அ பாயிண்ட் ஆஃப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அங்கிருந்து நம்ம எப்படி வரோன்றதும் அதுலேருந்து பாசிட்டிவாக கூட மாறலாம். ஆனால் அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் அது, அந்த ஒரு காட்லெஸ் வேர்ல்டில் இருக்கிற ஒரு லோன்லினஸ் வர ஒரு ஃபீலிங். அப்படியே வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து என்னது தனிமை தான் வந்து இது ஃபண்டமெண்டலி ஒரு ஹியூமன் கண்டிஷன்ல அது வந்து ஒரு இன்னெவிடபிள் பார்ட். நீ வந்து ஹியூமனா பிறந்திருந்தாலே நீ லோன்லியா நீ ஃபீல் பண்ணி தான் ஆவ அட் எனி பாயிண்ட் அட் சம் பாயிண்ட். இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் கண்டிஷன், ஹாப்பினஸ் சேட்னஸ் மாதிரின்னு. இன்னொன்று எனக்கு வந்து இது மெட்டபிசிக்கலாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாரு, ஒருத்தர் சொல்கிறதுல அது வந்து அக்ரி பண்ணுறோமா டிஸ்அக்ரி பண்ணுறோமான்னு ஒன்று இருக்குது. ஆனால் எவ்வளோ வித்தியாசமாக ஒருத்தர் சொல்லியிருக்கான்றது இன்னொன்று இருக்குது. ஓகே, அதில் வந்து நம்ம ரூமி சூஃபி மிஸ்டேக்கு ரூமி வந்து அவரோட இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த லோன்லினஸ் ஃபீலிங் வந்து இட்ஸ் அ yearning, ஒரு இன்டர்னல் yearning to be one with the cosmos, to be one with the divine. அந்த ஒரு டிவைனோட செப்பரேட்னஸ் இருக்கிறதுனால ஒரு லோன்லினஸ் தான் வந்து அந்த லோன்லினஸ். அந்த எப்போ வந்து அந்த லோன்லினஸ் இட்ஸ் பேசிக்லி it's your soul wanting to be one with the divine, one with the cosmos என்ற ஒரு ஃபீலிங், அந்த ஒரு ஏர்னிங் இருக்கு. ஆனா நீ இங்க இருக்க ஐசோலேட்டடா, அந்த ஒரு ஏர்னிங் தான் இந்த அவர் சொல்றாரு. ஆனா அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கும் நீச்சே பெர்ஸ்பெக்டிவ்க்கும் ஷார்ட்ரா பெர்ஸ்பெக்டிவ்லாம் நீ பார்த்தனா பாரு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. ஆனா எல்லாருமே லோன்லினஸ் பத்தி தான் பேசுறாங்க. இதுல இவங்க எல்லாத்தையும் சொன்னத என் மண்டேல எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ லோன்லினஸ் வந்துட்டு ஒரு ப்ரீ ஸ்டெப் ஃபார் காம்னஸ். ஓகேவா, நீ காம்னஸ்க்கு போனீங்கன்னா யூ கேன் டச் யுவர் செல்ஃப், டச் யுவர் கோர் எசன்ஸ். ஓகேவா, அண்ட் யூ கேன் கோ டு காம்னஸ் ஸ்டேட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். லோன்லினஸ் இஸ் ஒன் ஆஃப் தட் வே. அண்ட் அந்த வே வந்துட்டு ப்ரிடாமினென்டா சொசைட்டில இருக்கு. ஓகேவா, சோ இட் இஸ் ஈஸியர் டு ரீச் காம்னஸ் த்ரூ லோன்லினஸ்ன்றது வந்துட்டு ஒரு 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 அன்செட் நரேட்டிவா சொசைட்டில வந்துட்டு செட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, லோன்லினஸ் நாட் சாலிட்யூட். Loneliness is a path where it can lead you to reach calmness in your mind, and by doing that you get in touch with yourself or the inner you. I think loneliness is a much better, sometimes maybe I'm just thinking out loud, sometimes a much better teacher for that than solitude, maybe. I don't know, question mark. ஏன்னா சாலிட்யூடோட லோன்லினஸ் இன்னும் அதிகமா டீச் பண்ணுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் வந்து. ஆனா சாலிட்யூட் நிறைய டீச் பண்ணலாம், இது பண்ணல. அதான் ஒண்ணு வந்துட்டு அதாவது பேரண்டிங்ல ரெண்டுவே இருக்குல்ல, அடிச்சு ஒண்ணு வந்துட்டு சொல்லி கொடுக்கறது, இன்னொன்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்களா கத்துப்பாங்க அப்படின்றது ஒண்ணு. சோ எனக்கு இந்த அடிச்சு சொல்றது தான் லோன்லினஸ் தோணுது. வா உன்னை நல்லா ஹர்ட் பண்ணி விட்டேன்னா நீ எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. யூ நீட் டு அட்ரஸ் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ். ஓகேவா, சோ நீ லோன்லியா இருக்கும் போது தெர் இஸ் நோ எஸ்கேப் ஃப்ரம் தட். அண்ட் தட் சார்ட் ஆஃப் is the first instance where you even listen to your thoughts. One person, ஏன்னா ஒரு நல்ல grown personக்கு ஒரு 18 to 20sல நம்ம இருக்கும்போது காம்னஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சா லோன்லினஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எனக்கு என்னமோ லோன்லினஸ் வந்துட்டு சீக்கிரம் வந்துருமோ காம்னஸோட அப்படின்னு தோணுது. அதனாலதான் அது ஒரு ஈஸியர் வேவா இருக்கு நம்மளுக்கு. Maybe, yeah, because loneliness thrown in, like you're sometimes thrown in. அதனால ஆமா மச்சான், எனக்கு லைஃப் ஹேப்பன்ஸ். இல்ல எனக்கு ஒரு சில புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லணும் இந்த ஒரு தீம். இன்னும் நான் ஒரு 1 minute மட்டும் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் அப்படியே நீ ரெக்கமெண்டேஷன் சொல்லு, இந்த எபிசோட் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து வந்துச்சு. நம்ம லோன்லி
ட்ரை பண்றதை பத்தி பேசணும் இல்லையா? கரெக்டா சொன்னியா? இந்த சொசைட்டி நீ லோன்லியா சோகமா இருக்கிறத ஏத்துக்கின அளவுக்கு சாலிட்யூடா சந்தோஷமா இருக்கிறத ஏத்துக்கலையோன்னு தோணுது. ஆமா மச்சான், சூப்பர் பாயிண்ட்ரா. இதை ஏன்டா நீ முன்னாடி சொல்ல, இதை பத்தி நிறைய பேசியிருக்கலாம் வேடா. ஏன் அப்படின்னா, நான் என்ன லோன்லியா போர்ட்ரே பண்ணி அந்த சாலிட்யூட் என்ஜாய் பண்றதுக்கு கூட நிறைய பேர் ஃபேக்கா லோன்லிய போர்ட்ரே பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் த சொசைட்டி இஸ் மோர் ரிசெப்டிவ் டு அ பர்சன் இன் லோன்லினஸ் தேன் டு அ பர்சன் இன் சாலிட்யூட். ஸோ நான் லோன்லியாவே காமிச்சிக்கிறேன், பட் தட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ see. You may see me as a sad soul, பட் எனக்கு ஐ எம் கிரியேட்டிங் த ஸ்பேஸ் ஃபார் மை செல்ஃப் டு பி இன் சாலிட்யூட் அப்படின்றது. இத பத்தி நம்ம விவரமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசுவோம். ஒரு தொட்டு ஜெயா ஃபீல் கொடுக்கறதுக்கா. சரி, நம்ம இத பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பேசுவோம். பட் பிஃபோர் தட் யுவர் ரெக்கமெண்டேஷன்ஸ். இங்க வேற நம்ம வந்து இவனையே கூட்டு வரல, எம்கேவே கூட்டு வரல, அவனை புடிச்சு லோன்லி ஆக்கணும்ல. நம்ம பேசலாம், வேற பார்ட் கூட பண்ணலாம் அப்புறமே. இது புக் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே, சில புக்ஸ் நீங்களே படிச்சிருப்பீங்க. ஓகே, எனக்கு லோன்லினஸ் பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன ஃபீலிங்ல, என்னென்ன புக்ஸ்லாம் இந்த ஃபீலிங்ல நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஓகே, நான் வந்து லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எழுதி வச்சேன். ஓகே, இந்த ஃபீலிங் கொடுக்குற புக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து டப்புன்னு தோணுது வந்து ஒரு முரக்காமி வைபு. ஓகே, ஏன்னா நீ எப்பயுமே பார்த்தேன்னா முரக்காமியோட ஸ்டோரிஸ்ல ஒரு லிங்கரிங் சென்ஸ் ஆஃப் லோன்லினஸ் ஆர் சாலிட்யூட் ரெண்டுமே கலந்தாப்ல ஒரு டீப் ஒரு மெலன்கலி இருக்கும். ஓகே, அதுல வந்து எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும். அப்போ அதாவது நல்லா இருக்கும். அந்த ஒரு சோகம் இந்த இதுல தேவைப்படும்ன்ற மாதிரிலாம் நீ சொன்ன. அதுல முழக்காமியோட நிறைய இருக்கு மச்சான். ஓகே, ஆனா இந்த ராட் ட்ரியாலஜி ஃபர்ஸ்ட், இது விண்ட், பின்பால், வைல்ட் ஷீப் சேஸ், இது 3 வந்து ராட் ட்ரியாலஜி கண்டிப்பா. அப்புறம் காஃப்கா ஆன் த ஷோரும் நான் சொல்லுவேன். ஆனால் காஃப்கா ஆன் த ஷோர் இஸ் மச் லெஸ் ரிலேட்டட் டு லோன்லினஸ் நினைக்கிறேன் இன் கம்பேரிசன். ஆனாலும் அதுவும் எனக்கு ஃபேவரட் புக்குன்றதுனால நான் சொல்லி ஆகணும் காஃப்கா ஆன் த ஷோரு. அப்புறம் 1Q84 பெரிய புக்கு, 3 வால்யூம்ஸு, ஃபென்டாஸ்டிக் புக் 1Q84 முழக்காமி எல்லாமே. அப்புறம் மென் வித்அவுட் உமன் ஒரு புக்கு, அது வந்து இது பஞ்ச் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் பை முழக்காமி, அதுவும் செம்மையா இருக்கும். அப்புறம் இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் புக்ஸ் தட் ஐவ் ரெட் லைக் இயர்ஸ் அகோ. காஃப்கா ஆன் த ஷோரும் இதுவும். தி கலர்லெஸ் சுகுரு டசாக்கி. ஓகே, தி கலர்லெஸ்னஸ்லயே வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் அது. ஓகே, ஒரு கலர்லெஸ்ஸான ஒரு எல்லாருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, இவன் கலர்லெஸ்ஸா இருக்கான். ஓகே, ஆனா நீ வந்து யூ ஃபாலோ த ஜர்னி த்ரூ வித் த கேரக்டர், இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்புறம் காஃப்காவோட மெட்டமார்ஃபசிஸ், ஃப்ரான்ஸ் காஃப்கா ஆப்வியஸா மெட்டமார்ஃபசிஸ் நம்ம வந்து எல்லாரும் படிச்சே ஆகணும் அது. ஓகே, இது எல்லாமே படிச்சாகணும், எல்லாத்தையும் படிங்கடா. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. காஃப்கா மெட்டமார்ஃபசிஸ் வந்து மெட்டமார்ஃபசிஸ் என்னமா ஒரு, அதாவது லோன்லினஸ்ன்னு யோசிக்கும் போது, மெட்டமார்ஃபசிஸ் யோசிக்கும் போது நெஞ்செல்லாம் ஒன்னொன்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்புறம் மச்சான் இது வந்து ரொம்ப ஆடான ஒரு சஜஷன். ஆனா எனக்கு நான் என்ன நம்புங்க. ஓகே, என்ன நம்புறவங்க நம்புங்க. ஃப்ராங்கன்ஸ்டைன், மேரி ஷெல்லி எழுதின ஃப்ராங்கன்ஸ்டைன். நீ அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து நான் வந்து நினைச்சது வேற, படிச்சு முடிச்சோன்னே நான் வந்து அதை உணர்ந்தது வேற. ஓகே, எல்லாரும் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து தப்பா நினைச்சிடாதீங்க, அது ட்வைலைட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு பூதம் வருது அப்படி நினைச்சிடாதீங்க. இது பயங்கரமான ஒரு கிளாசிக் லிட்ரேச்சர். அதுல அந்த மான்ஸ்டர், அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் உருவாக்குற அந்த மான்ஸ்டர், மை காட், அந்த மான்ஸ்டரோட நீங்க டிராவல் பண்ணி டெத் ரேஸ்ல வருமே அந்த கேரக்டரா? இல்லடா நீ சொல்றது அதுதான். நீ இப்ப கேட்டல மச்சான், இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு ஃப்ராங்கன்ஸ்டைன் மேல. ஓகே, அதனாலதான் சொல்றேன் எல்லாரும் ஃப்ராங்கன்ஸ்டைன் படிக்கணும். அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் படிக்கும் போது தெரியும். ரெக்கமெண்ட் பண்ற புக் மிஸ்கன்செப்ஷன் இருந்தா இல்லடா, இதுதான் ஒரிஜினல், இது ஓஜி. ஓகே, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்துச்சு. சரி, இது கேளு. ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து நீ அதை படிக்கும் போது தான் உணர்வேன், இந்த ஹியூமன்ஸா
இல்ல 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 நீங்க படிங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே. அப்புறம் கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாதப்போ. ஆமா. டேய் ஏன்டா இப்படி சொல்ற? ஓகே. அடுத்து நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் பை டாஸ்டியாவ்ஸ்கி. மச்சான், ம். நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் ப்ளீஸ். ஓகே, நான் வந்து நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் பத்தி அப்புறம் வந்து ஆரம்ப லைனே வந்து ஃபர்ஸ்ட் லைனே வந்து ஐ எம் அ ஸ்பைட்ஃபுல் மேன், ஐ எம் அ டிஸ்கஸ்டிங் மேன் என்னமோ வரும். அது ஒரு ஃபர்ஸ்ட் லைனே பயங்கரமா இருக்கும். ஓகே, ஒரு நான் சொல்றேன் அது என்னன்னு நான் சொல்றேன். ஆனா நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் பை டாஸ்டியாவ்ஸ்கி phenomenal. ஓகே, அந்த கேரக்டர் பேர் கூட உனக்கு தெரியாது கடைசி வரைக்கும் அந்த புக் படிச்சு முடிச்சாலும், ஏன்னா பேர் இல்ல சொல்ல மாட்டான். ஆனா ஒரு பயங்கரமான ஒரு லோன்லியா இருக்கிற ஒரு ஸ்பைட்ஃபுல்லா இருக்கிற ஒரு மேன். ஓகே, தி ஸ்ட்ரேஞ்சர் பை ஆல்பர்ட் கேமு. அதோட ஃபர்ஸ்ட் அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் லைனே திஸ் மார்னிங் மை மாம் டைட். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த புக்கே அதுதான். ஓகே, சோ பாத்துக்கோ, அங்க இருந்து அப்படியே கேமு கொண்டு போறாரு. உனக்கு வந்து முடியும் போது ஏன்டா இந்த புக்கு எழுதுனன்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா பியூட்டிஃபுல்லான புக்கு. அப்புறம் நான் இந்த கடைசியில நான் இதை வச்சிருக்கேன். ஓகே, ஏன் நான் கடைசியில வச்சிருக்கேன்னா இதுல இருந்து சில கோட்ஸ் எனக்கு படிக்கணும். என்ன சூரிய, உனக்கு டைம் ஆகுதா? சொல்லு இருக்கு. ஓகே, எனக்கு வந்து இல்ல 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 தி புக் ஆஃப் டிஸ்குவயட். அகேன் நான் இது வந்து சஃபரிங் எபிசோட்லயும் சொல்லியிருப்பேன், இது ஒரு 2-3 எபிசோட் சொல்லியிருப்பேன். தி புக் ஆஃப் டிஸ்குவயட் பை பெர்னாண்டோ பெசோவா. ஓகே ஓகே மச்சான், நான் சில கோட்ஸ் நான் படிக்கிறேன், ஆனா படிச்சுட்டு போய் எதுவும் பண்ணிக்காதீங்களா. ஓகே, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பார்த்து கொஞ்சம் மன தைரியப்படுத்திக்கோங்க மக்களே. இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் மனசு தைரியமா வச்சுக்கோங்க. ட்ரிகர் வார்னிங் கொடுத்துட்றேன், அவ்வளவுதான். ஓகே சரி, நான் வந்து ஒன்னு ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் புக்ல இருக்கிறது. ஐ am nothing, I'll never be anything, I couldn't want to be something, apart from that I have in me all the dreams in the world. அடுத்து, I weep because everything is not as perfect as I wanted it to be, and I weep because I don't even know what I wanted it to be. அந்த தாட்டை வந்து உணர்றான்னு நினைக்கிறேன் இப்போ. உன்னை வந்து எடுத்துட்டு போறேன் பாரு, இரு. உனக்கு கடைசியில மச்சான் ஆஃப் பண்ணிட்டு நீ வந்து பரலோகத்துக்கு போறேன்ற இரு. ஓகே, எங்க சொல்றேன், எங்க இது அடுத்து. I am nobody. Who am I but the shadow of a nobody cast by a chance on the path of existence? அடுத்து, I belong to a type of humanity that isn't even recognized. The contemplatives who do not contemplate. The contemplatives who do not contemplate. Okay. அடுத்து, I'm tired of myself and of the uselessness of my own life. அடுத்து, everything interests me, but nothing holds me. I always tire of the same thing as soon as I understand it. To live is to lack a reason for living. To live is to lack a reason for living. அடுத்து, there's no nostalgia like the nostalgia for things that never existed. Painful. I'm like a room without furniture. I exist, but I lack myself. I was born without knowing why. I lived without knowing why. And I will die without knowing why. வலிக்குதுல? My past is everything I failed to be. பார்த்து மச்சான். ஓகே, அடுத்து, I am the outskirts of some non-existent town, the long-winded prologue to an unwritten book.
அடுத்து, the ship of my being has no course, no sea, no sky. அடுத்து, I'm my I'm my own nostalgia for what I never was. Okay, அடுத்து, I feel as if I'm always on the threshold of everything, at the door of every room, but never entering. Okay, இது இப்போ எப்பதான் முடிப்பீங்க? இப்போ இதெல்லாம் மச்சான், இதெல்லாம் வந்து இன்னொன்னு, இதுதான் மெயின் பாயிண்ட். நான் ஒன்று சொல்லணும். சொல்லு. இவரு Time ஆகுது. இவரு 1937 இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணாமலே இறந்துட்டாரு. அவர் வந்து வெல் நோன் பப்ளிஷர் இல்ல, வெல் நோன் ஆத்தர் இல்ல. He lived a lonely life and he died. This book of Disquiet was compilation of 25,000 pages of manuscript that he had in his drawers in his house, that they later in 1982 compiled and published it as Book of Disquiet, as a book. And then he's one of the most famous authors now, a classic cult author. He didn't even know at the time of death that he was going to have this name. So he lived a lonely life and he died, and then this was compiled later. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனா இவர் வந்து, நான் இன்னும் நிறைய வச்சிருக்கேன். இது நான் வந்து அப்புறமா நான் அப்பப்போ எடுத்து விடுறேன். சிலதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ட்ரென்ச்சிங்கா இருக்கும். இது எல்லாமே அவர் தனிமையில யாரும் படிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எழுதுனது. அவரே படிப்பாரான்னு தெரியாம எழுதுனது. அவர் ஃபீல் பண்றதெல்லாம் டைரி மாதிரி எழுதுனது. ஒரு நரேட்டிவ் இல்லை அந்த புக்கு. லூஸ் அசோசியேஷன் அங்கங்க ஒரு 30 வருஷமா வந்து சேர்த்து வச்சு யோசிச்சதெல்லாம் எழுதி வச்சு யாருக்கிட்டையும் பேசாம தனிமையிலேயே இருந்து ரொம்ப ஒரு ஜென்டலா அப்படியே ஒரு வாழ்க்கையை போட்டு ஒரு செத்த ஒரு மனுஷன். ஆனா ஒரு அன்ஸ்போக்கன் அன்பப்ளிஷ்ட் ஜீனியஸ்ன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து இருப்பீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் இருப்பீங்க. அவர் என்னதான் இருந்தாலும் அவர் எழுதியிருக்காரு. ஹி ரோட் இட் டவுன். அது வந்து காத்துல போகாம. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து பண்ணி உங்களோட இட்ஸ் ஓகே டு பி வியர்ட், இட்ஸ் ஓகே டு பி யூ, யூனிக்லி யூ, and express yourself. And always when you feel this loneliness, talk to someone, write it down, or do something creative to express this, manifest into something creative and keep going. Life is beautiful. Life, although it has all sorts of things, ups and downs, eventually we exist. And if not existence, there's nothingness. And anything you feel during this existence is a net positive outcome. So with that note, we'll continue our loneliness journey in the next episode. Maybe ஒரு இன்னொரு பாட்டு அப்புறமேல் போடலாம். புகுத்துறோம். உன்னோட மைக்கு, உன்னோட இன்டர்நெட் எல்லாம் பாத்துக்கோ. ஏன்னா இப்ப நீ சொன்னது எதுவுமே கேட்கல. எனக்கு பயமா இருக்கு. கேக்குதா ஐயோ, நான் சொல்றது? இப்ப கேக்குதா? நல்லா இருக்கு. அந்த ஆன் ரெக்கார்டிங்ன்றது வந்திருக்கும்டா, அதனால இருக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஆஹா, இப்போ இவரு ஏன் தெரியுமா ரெட்ரோன்னு சொன்னாரு? இவர் ரெட்ரோ ஸ்டைல்ல கண்ணாடி போட்டிருக்காரு. நம்ம வந்துட்டு அதை சொல்லணும், அதனால ரெட்ரோன்ற வார்த்தையை புகுத்துறாப்ல. டேய் தெரியும்டா, அது என்ன மச்சான்? இல்லடா, இவரு என்ன தாடி வச்சுக்கிறேன்னு நான் சொல்றேன் நானு. விவேக் ஒரு ஜோக்ல வருவான். பிம்பிள் வந்திருக்கு மச்சான். என்ன படம்னு தெரியலடா. அந்த விவேக் படமா தேடுற?
இருக்கும்.